இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கேம்பஸை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த யாழ்ப்பாணம் கேம்பஸில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிற வழியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்திசூடி வீதி, அதாவது புகையிரத கடவைக்கு அருகில வர்ற வீதியைத்தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆத்திசூடி வீதியில இருந்து வர்ற கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆத்திசூடி வீதியில இருந்து 100 மீட்டர் தூரத்துல தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு, இந்த 74/15 அப்படின்னு சொல்ற இந்த விலாசமுடைய இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன் வாசல்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துல நடந்து வந்த 5 நிமிட பயண தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாசல்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதே போல ஹிந்து லேடிஸ் காலேஜ்ல இருந்து 350 மீட்டர் தூரத்துல, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் ஹிந்து லேடிஸுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உறுதியின் பிரகாரம் இந்த வீட்டு காணியினுடைய அளவு திட்டத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 பரப்பு காணிக்கு 1.8 குழி குறைவாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடி இருந்தே பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்குரிய 4 புறங்களும், அதாவது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய 4 புறங்களும் சுற்று மதிலால சூழப்பட்டிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 பரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த குழாய் கிணறு அடைக்கப்பட்டிருக்கிற இந்த தண்ணிக்குரிய பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது.
இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 பரப்பு காணிக்கு இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில ஒரு சில பயன் தரும் மரங்களும் 1-2 மரங்கள் நடப்பட்டிருக்குது. தென்னை மரம், பிலா மரம், மாமரம், அதே போல வாழை மரம் அப்படி என்று சொல்லி ஒரு சில மரங்கள் இந்த காணிக்கே இருக்குது. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த காணின்ற கூகுள் லொகேஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படி என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீட்டுக்குரிய கூகுள் லொகேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வீட்டினுடைய முகவரிக்கு நேரடியாக நீங்கள் கூகுள் அமைப்பினூடாக நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டினுடைய சரியான அமைவிடத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது தேவையண்டா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்குரிய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தெற்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு. இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்ப நாங்கள் வீட்டுக்கு உள்ளுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு உள்ளுக்கு என்டர் பண்ண உடனே ஒரு சிறிய ஹோல் இருக்குது. அடுத்ததாக வலதுபுறமாக ஒரு ஆபீஸ் ரூம் இருக்குது. இது இந்த வீட்டினுடைய முதலாவது ரூம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ரூம். இந்த வீட்டுல மொத்தம் 4 ரூம்கள் இருக்குது. இப்ப நீங்கள் ஆபீஸ் ரூம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 4 ரூம்களுக்கு மேலதிகமாக ஒரு கிச்சன் இருக்குது. அதே போல அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய விலை விவரம், அதே போல இந்த வீட்டை வாங்குறதுக்கு நீங்க யாரை தொடர்பு கொள்ளணும் நம்பரை பாக்குறதுக்கு முதல் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க.
இந்த வீட்டினுடைய முழுமையான உள் தோற்றத்தை நாங்கள் முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டினுடைய வெளி தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை விவரங்களை நாங்கள் பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நேரில் டெலிஃபோன் பண்ணி போட்டு இந்த வீட்டை போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும். விலை கட்டுமானமாக இருந்தால் உரிமையாளர்கிட்ட இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. உரிமையாளர் தீர்மானிக்கிற விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு பக்கத்துல தான் இந்த வீடு இருக்குது. தொழில் முயற்சிக்காகவும் நீங்கள் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். பல்கலைக்கழக மாணவர்கள் தங்குறதுக்கு உங்களுடைய வீட்டை நீங்கள் வாடகை கொடுத்து கொள்ள முடியும். அறைகளாகவோ அப்படி இல்லை என்று சொன்னா மொத்தமாக வீடாகவோ நீங்கள் வாடகை கொடுப்பதன் ஊடாக மாத வருமானத்தை உழைத்துக் கொள்ள முடியும். அப்படியான தேவைகளுக்கு கூட நீங்கள் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த வீடை வாங்குறது அப்படின்னா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம். இப்ப இந்த வீடியோவில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த வீட்டை வாங்க என்று சொல்லி இதுல விழுந்து கொண்டிருக்கிற மேலே இருக்கிற நம்பர், இந்த இலக்கத்துக்கு நார்மல் கால் எடுக்க முடியும். அதே நேரம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்றேன் என்று சொன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வீடை வாங்குறதுக்கு நீங்க 2 இலக்கத்தையும் பயன்படுத்தி இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் விற்கணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கம், இந்த இலக்கத்துக்கு நார்மல் கால் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை விற்க போறீங்க அல்லது வாடகை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும், வாடகை கொடுத்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்ய அவதானமா இருங்க. இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்றது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துறேன். இந்த வீட்டினுடைய வெளித்தோட்டத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க.